ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மத்தேயு 5:22 ஏசப்பா நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம யாரையுமே தரக்குறைவாவோ ஹார்ஷாவோ மனசு புண்படும்படியோ பேசக்கூடாது. அவங்க மேலே எவ்வளோ கோவமாக இருந்தாலும் நம்ம அவங்கள யாரையுமே அப்படி பேசக்கூடாது. அவங்க யாரானாலும் இருக்கலாம். நம்மளை விட ஏஜ் கூட இருக்கலாம், நம்மளை விட ஏஜ் கம்மியாக இருக்கலாம், நம்ம ஏஜாக இருக்கலாம். அதே போல் நம்மக்கிட்ட வேலை பார்க்கலாம், இல்லை அவங்கக்கிட்ட நம்ம வேலை பார்க்கலாம், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபையோ ஒய்ஃப் ஹஸ்பண்டையோ, அப்புறம் நம்மளோட இன்லாஸ் மாமனார் மாமியார், இது பாய் சைடாக இருக்கட்டும் கேர்ள்ஸ் சைடாக இருக்கட்டும், எல்லா ஹியூமன்ஸ்க்குமே இது காமனாக. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நமக்கு பிடிச்சவங்க நம்மளை பிடிக்காதவங்க யாராக இருக்கட்டும், நம்ம யாரையுமே நம்மளை ஹார்ஷாக நம்ம பேசக்கூடாது. ஸோ இதை தான் ஏசப்பா சொல்கிறாரு. ஆனால் அதே ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, பிறம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்மளை கண்டிக்கலாம். ஸோ இது மகனுக்கு மட்டும் இல்லை. இப்போ நம்ம ஒரு டீச்சராக இருக்கோம், வேலை பார்க்குறோம், இல்லை ஒரு இடத்துல ஒருத்தவங்க தவறு செய்கிறாங்க, நம்ம கண் கூட பார்க்குறோம், அவங்க நமக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை அவங்க அப்படிப்பட்ட இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம ஒருத்தவங்க செஞ்ச தவறை நம்ம கண்டிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. அது ஒருத்தவங்கள ஒரு தவறே செய்யாத ஒருத்தவங்கள ஹார்ஷாக பேசுகிறது, மனசு கஷ்டப்படும்படி பேசுகிறது, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிறது. ஸோ இது ஒரு பாவம். கொலை ரேப் அதுதான் பாவம்னு இல்லை. ஸோ இதுவும் அதோடு சேர்ந்து ஒருத்தவங்கள கஷ்டப்படுத்துறதும் பாவம் மனசளவில் அப்படின்றத ஏசப்பா சொல்கிறாரு. ஸோ யாராக இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு டெசிஷன் எடுங்க. நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்மளும் யாரும் கஷ்டப்படுத்தாமல் நடந்துக்கக்கூடாது. ஸோ ஒரு டெசிஷன் எடுங்க. இல்லைன்னா ஏசப்பா நம்ம யாரை கஷ்டப்படுத்தினாலும் சரி, யாராவது நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் சரி, அந்த கஷ்டப்படுறவங்களோட கண்ணீரை பார்த்து அதுக்கேற்ற பலனை தருவார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹாப்பியாக இருப்போம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் ஹாப்பியாக வச்சுருப்போம். ஆமீன். தேங்க்யூ.